அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாத நேச தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்மால் ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலை வேளையில எங்களை பலப்படுத்துங்க, மேன்மைப்படுத்துங்க. உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 ராஜாக்கள் 14வது அதிகாரம். அக்காலத்தில் யெரொபெயாமின் குமாரனாகிய அபியா வியாதியில் விழுந்தான். யெரொபெயாம் சாலமோனோட ஊழியக்காரன். ஆண்டவர் அவன் கூட பேசி 10 கோத்திரத்துக்கு நீ ராஜாவா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசி அதை அப்படியே நிறைவேற்றினாரு. அவன் ஆனா ஆண்டவருக்கு உண்மையா இருக்கல. இஸ்ரவேல் மக்கள் யூதா தேசத்துக்கு போயிருவாங்க, பலி செலுத்துறதுக்கு எருசலேமுக்கு போயிருவாங்க அப்படின்னு பயந்து பெத்தேல்லையும் தான்லையும் பொன் கன்றுக்குட்டியை செய்து பலிபீடம் கட்டி அங்கு பலியிட்டான். இப்படி இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை விட்டு வழிக்கு செல்றதுக்கு இவன் காரணமாய் இருந்தான். அந்த யெரொபெயாம் மகன் அபியா வியாதியாய் விழுந்தான். அப்பொழுது யெரொபெயாம் தன் மனைவியை பார்த்து, நீ எழுந்து யெரொபெயாமின் மனைவி என்று ஒருவரும் அறியாதபடிக்கு வேஷம் மாறி சீலோவுக்கு போ. மனைவிய பார்த்து சொல்றான், வேஷம் போட்டுக்கோ, யாருக்கும் தெரியக்கூடாது நீ ராஜாவோட மனைவி அப்படின்றது. சீலோவுக்கு போ. இந்த ஜனத்தின் மேல் நான் ராஜாவாவேன் என்று என்னோடு சொன்ன தீர்க்கதரிசியாகிய அகியா அங்கே இருக்கிறான். நீதான் ராஜாவாவ அப்படின்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 11வது அதிகாரம் 31வது வசனத்துல இந்த அகியா தீர்க்கதரிசி யெரொபெயாம்கிட்ட, சாதாரண மனுஷனா இருந்த யெரொபெயாம கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி வச்சிருந்தாரு. நீ அவன்கிட்ட போய் அவனிடத்துல போய் என்ன நடந்துச்சு அப்படின்றத, என்ன நடக்க போகுதுன்றத நீ அறிந்து வா. ஏன்னா தன்னோட மகன் வியாதியா இருக்கிறான், என்ன நடக்க போகுதுன்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவன் தீர்க்கதரிசிட்ட கேட்கிறான். அவன் செய்த பொன் கன்றுக்குட்டி அவனுக்கு உதவி செய்யல. ஏன்னா அது கண்ணிருந்தும் காணாது, வாயிருந்தும் பேசாது, காது இருந்தும் கேட்காது. அதனாலதான். ஆனா கர்த்தர் பேசுகிற தெய்வம். அதனால கர்த்தருடைய தீர்க்கதரிசிட்ட ஆள் அனுப்பி கேட்க சொல்றான். நீ உன் கையிலே 10 அப்பங்களையும் பணியாரங்களையும் 1 கலசம் தேனையும் எடுத்துக்கொண்டு அவனிடத்திற்கு போ. தீர்க்கதரிசிட்ட போகும்போது காணிக்க கொண்டு போனோம். இங்க 10 அப்பம், பணியாரம், தேன் எல்லாம் எடுத்து கொண்டு போ. பிள்ளைக்கு சம்பவிக்க போகிறது இன்னதென்று அவன் உனக்கு அறிவிப்பான் என்றான். என்ன நடக்க போகுது அப்படின்றத இந்த தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் நம்ம கூட பேசுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் மனைவியை. அப்படியே யெரொபெயாமின் மனைவி செய்தாள். அவள் எழுந்து சீலோவுக்கு போய் அகியாவின் வீட்டிற்குள் பிரவேசித்தாள். அகியாவோ முதிர் வயதானதினால் அவன் கண்கள் மங்களடைந்து பார்க்க கூடாதிருந்தான். கண்ணு தெரியாது, வயதான முதியவன் அந்த வீட்டுல இருந்தான். அகியாவியோட வீட்டுல அவன் இருந்தான். கர்த்தர் அகியாவிடத்தில், இதோ யெரொபெயாமின் மனைவி வியாதியா இருக்கிற தன் குமாரனுக்காக உன்னை ஒரு விசேஷம் கேட்க வருகிறாள். நீ அவளுக்கு இன்னென்ன பிரகாரமாய் சொல்ல வேண்டும். அவள் உட்பிரவேசிக்கிற போது தன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிப்பாள் என்றான்.
எல்லாத்தையும் ஆண்டவர் அகியாக்கும் முதல்ல சொல்லிடுறார். எரேபியாமோட மனைவி வர்றா, அவன் குமாரன் வியாதிப்பட்டிருக்கான், நீ இன்னென்ன பிரகாரம் என்ன நடக்க போகுதுன்றத சொல்லணும். எல்லாம் ஆண்டவர் பேசினார். தீர்க்கதரிசிகள்கிட்ட பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல ஆண்டவர் நேரடியா பேசி அவங்கள வழி நடத்தினாரு. ஜனங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை தீர்க்கதரிசி மூலம்தான் ஜனங்கள் பெற்று கொண்டாங்க. அப்ப இங்க இன்னென்ன நடக்க போகுது. ஆனா அதே நேரம் யெரொபெயாமின் மனைவி அந்நிய ஸ்திரீ போல காணப்படுவாள் அப்படின்றதையும் சொல்றார். ஆகியால் வாசற்படிக்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவளுடைய நடையின் சத்தத்தை அகியா கேட்டவுடனே அவன், யெரொபெயாமின் மனைவியே, உள்ளே வா, உன்னை அந்நிய ஸ்திரீயாக காண்பிக்கிறது என்ன? துக்க செய்தியை உனக்கு அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன். வாசப்படியில உள்ள நுழையிறது, நடக்கிற சத்தத்தை கேட்டு, ஏன்னா கண்ணு தெரியாதனால சத்தத்தை வச்சு யெரொபெயாமோட மனைவியே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு துக்க செய்தியை அறிவிக்க நான் அனுப்பப்பட்டேன்னு பேசு. நீ போய் யெரொபெயாமை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இந்த அகியாவுக்கு செய்திய ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன பேசணும், என்ன செய்திய சொல்லி அனுப்பணும்ன்றத சொல்றார். ஜனத்தின் நின்று உன்னை நான் உயர்த்தி உன்னை இஸ்ரவேல் என்னும் என் ஜனத்தின் மேல் அதிபதியாக வைத்தேன். நான் தான் உன்னைய இஸ்ரவேல் மேல அதிபதியாக ராஜாவாக வைத்தேன். நான் ராஜபாரத்தை தாவீதின் வம்சத்தின் கையிலிருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். அதுக்கு முன்பாக தாவீதோட வம்சத்தானாகிய சாலமோன் தான் ராஜாவா இருந்தான். அவன் கையில இருந்து பிடுங்கி உனக்கு கொடுத்தேன். ஆனாலும் என் கற்பனைகளை கை கொண்டு என் பார்வைக்கு செம்மையானதை செய்ய தன் முழு இருதயத்தோடும் என்னை பின்பற்றின என் தாசனாகிய தாவீதை போல நீ இராமல். தாவீத குறிச்சு ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியா ஆண்டவர் சொல்றாரு. கற்பனைய கை கொண்டு வேத வசனத்தின்படி நடந்த தாவீது செம்மையானதை செஞ்சு, கர்த்தரோட பார்வைக்கு எது செம்மையானது சரியானது அதெல்லாம் செய்து முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றின தாவீது. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான், ஆண்டவருக்கு பிரியமானதை செய்கிறான், முழு இருதயத்தோடு கர்த்தரை பின்பற்றினான். அப்படிப்பட்ட தாவீது போல நீ இல்ல. உனக்கு முன் இருந்த எல்லாரை பார்க்கிலும், உனக்கு முன்னாடி இருந்த ராஜாக்கள் எல்லாரும் செய்ததை விட பொல்லாப்பு செய்தாய். நீ பொல்லாப்பான காரியங்களை மாத்திரம் செய்து வர்ற. எனக்கு கோபம் உண்டாக்க நீ போய் உனக்கு அந்நிய தேவர்களையும் வார்க்கப்பட்ட விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி உனக்கு புறம்பே என்னை தள்ளிவிட்டாய். என்னையே தள்ளிவிட்டு நீ உனக்கு தேவையான அந்நிய தேவர்களையும் விக்கிரகங்களையும் உண்டு பண்ணி மற்ற ஜனங்கள் வழி விலகி செல்றதுக்கு காரணமாய் இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் யெரொபெயாம் கிட்ட பேசுகிறார். ஆகியால் இதோ நான் யெரொபெயாமுடைய வீட்டின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணி இவன் கர்த்தருக்கு பிரியமில்லாததை செய்ததுனால பொல்லாப்ப உன் வீட்டுக்கு வரப்பண்ணுவேன். யெரொபெயாமுக்கு சுவர் மேல் நீர் விடும் ஒரு நாய் முதலாய் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்காரம் பண்ணி, இஸ்ரவேல் ஜனங்கள்ல விடுபட்டவன் அடைப்பட்டவன் எல்லாரையும் குப்பையை கழித்து போடுகிறது போல, வேஸ்ட கழிச்சு போடுற மாதிரி நான் கழிச்சு போட போறேன். யெரொபெயாமின் பின்னடியாரை அவர்கள் கட்டோடே அச்சு போக மட்டும் கழித்து போடுவேன். பின் சந்ததியார
ஒன்றும் இல்லாம அழிந்து போயிருவாங்க. கட்டோடு அவனோட சந்ததி இல்லாம போயிரும். யெரொபெயாமின் சந்ததியாரில் பட்டணத்திலே சாகிறவனை நாய்கள் தின்னும். வெளியிலே சாகிறவனை ஆகாயத்தின் பறவைகள் தின்னும். கர்த்தர் இதை உரைத்தார். அந்த சந்ததியில யார் பட்டணத்துல செத்தாலும் நாய்கள் தின்னும். வெளியில பட்டணத்துக்கு வெளிய செத்தா ஆகாயத்து பறவைகள் தின்னும். அடக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. இந்த மாதிரி அவங்களோட சரீரம் அழிவை சந்திக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆகையால் நீ எழுந்து உன் வீட்டுக்கு போ. உன் கால்கள் பட்டணத்திற்குள் பிரவேசிக்கையில் பிள்ளையாண்டான் செத்து போவான். நீ உன் வீட்டுக்கு போ. யெரொபெயாமோட மனைவிய பார்த்து சொல்றாரு, நீ உன் வீட்டுக்கு போ. பட்டணத்துக்குள்ள நுழையும் போதே வியாதியா இருக்கிற உன்னுடைய மகன் மரித்து போவான். அவனுக்கு இஸ்ரவேல் எல்லாரும் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் பண்ணுவார்கள். யெரொபெயாம் வீட்டாரில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக அவனிடத்திலே நல்ல காரியம் காணப்பட்டதினால் யெரொபெயாமின் சந்ததியில் அவன் ஒருவனே கல்லறைக்குட்படுவான். இந்த மரித்து போனவன் அவனுக்காக இஸ்ரவேல் மக்கள் துக்கம் கொண்டாடி அவனை அடக்கம் செய்வாங்க. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக நல்ல காரியம் அவன்கிட்ட காணப்பட்டுச்சு. அதனால அவன் மட்டும்தான் கல்லறைக்கு உட்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏன்னா மீதம் உள்ளவர்கள் எல்லாம் ஏற்கனவே சொன்னாரு, பட்டணத்துல செத்தா நாய்கள் தின்னும், வெளியில செத்தா ஆகாயத்து பறவைகள் தின்னும், அடக்கம் பண்ணப்பட மாட்டாங்க. ஆனா இவன் ஒருத்த மட்டும் வியாதியா இருந்து மரித்தவன் கர்த்தருக்கு முன்பாக நல்ல காரிய அவனிடத்துல காணப்பட்டதுனால அவன் மட்டும் கல்லறைக்குட்பட்டான். ஆனாலும் கர்த்தர் தமக்கு இஸ்ரவேலின் மேல் ஒரு ராஜாவை எழும்ப பண்ணுவார். அவன் அந்நாளிலே யெரொபெயாமின் வீட்டாரை சங்கரிப்பான். இப்பொழுதே அது நடந்தேறும். கர்த்தர் இன்னொரு ராஜாவை இஸ்ரவேல் மேல எழுப்ப போறாரு. அவன் யெரொபெயாம் வீட்டாரை சங்கரிப்பார். இது இப்பயே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனி நடக்க போற காரியங்கள் எல்லாம் தெளிவா மூலம் சொல்லப்படுகிறத பாக்குறோம். தண்ணீரிலே நாணல் அசைகிறது போல கர்த்தர் இஸ்ரவேலை முறித்தசைய பண்ணி, நாணல் எப்படி தண்ணியில அப்படியே அசைஞ்சுக்கிட்டே இருக்குமோ அது போல இஸ்ரவேல் மக்களை முறிய பண்ணி அவர்கள் பிதாக்களுக்கு தான் கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து இஸ்ரவேலை வேரோடு பிடுங்கி, ஆண்டவர் வாக்கு பண்ணி தேனும் பாலும் ஓடுகிற தேசத்தை, கானான் தேசத்தை இஸ்ரவேலருக்கு கொடுத்தாங்க. ஆனா அவங்க உத்தமமா கர்த்தரை பின்பற்றாதனால அவங்கள வேரோடு புடுங்கி அவர்கள் தங்களுக்கு தோப்பு விக்கிரகங்களை வைத்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினபடியினால் அவர்களை நதிக்கு அப்பாலே சிதறடிக்கப்படுறாங்க. அவங்க ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்ததனால். யெரொபெயாம் செய்ததும் இஸ்ரவேலை செய்ய பண்ணினதுமான பாவத்தின் நிமித்தம் இஸ்ரவேலை ஒப்பு கொடுத்து விடுவார் என்றான். யெரொபெயாம் ராஜா செய்ததும் இஸ்ரவேல் மக்களை செய்ய பண்ணின பாவம் என்ன செய்ய பண்ணா, பொன் கன்றுக்குட்டிகளை செய்து அதை வழிபட வைத்தான். கர்த்தருக்கு விரோதமான அந்நிய தெய்வர்களை வழிபட வைத்தான். இதெல்லாம் அவன் செய்த பாவம். அதன் நிமித்தம் அவங்க இஸ்ரவேல் மக்கள் சிதறடிக்கப்பட்டாங்க, அந்நியர்கள் இடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டாங்க. அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டோம்னா, யெரொபெயாமோட மகன் அபியா வியாதிப்பட்டான். உடனே தன்னோட மனைவிய தீர்க்கதரிசியாகிய அகியா விட்ட அனுப்பி வேஷம் போட்டு போய் மகனுக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத கேட்டுட்டு வான்னு அனுப்பி வைக்கிறான். ஆனா ஆண்டவர்
அகியா தீர்க்கதரிசிட்ட இந்த மாதிரி யெரொபெயாமோட மனைவி வர்றா, இன்னென்ன காரியத்தை நீ பேசணும் அப்படின்றதெல்லாம் ஆண்டவர் அவனுக்கு சொல்லி கொடுத்துட்றாரு. அவன் உள்ள நுழையும் போது அந்த சத்தத்தை கேட்ட உடனேயே, யெரொபெயாமோட மனைவியே, ஏன் அந்நிய ஸ்திரீ போல வர்ற? நான் உனக்கு துக்க செய்தி அறிவிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆஹ் நான் தான் யெரொபெயான்ட்ட போய் சொல்லு, நான் தான் அவனை இஸ்ரவேல் தேசத்துக்கு ராஜாவாக்குனேன். ஆனா தாவீத போல அவன் என்ன பின்பற்றல. தாவீது என்னோட பார்வைக்கு கற்பனைகளை கை கொண்டு என்னோட பார்வைக்கு செம்மையானதை செய்து முழு இருதயத்தோடு என்ன பின்பற்றினா, அது மாதிரி செய்யல. அந்நிய தெய்வங்களை வணங்கி என்னை கோபம் ஊட்டுனதுனால இந்த பொல்லாப்பு ஏற்படும். யாரெல்லாம் பட்டணத்துல சாகுறாங்களோ அவங்களெல்லாம் நாய்கள் தின்னும், வெளியில சாகுறவங்களெல்லாம் ஆகாயத்து பறவைகள் தின்னும் அப்படின்னு சொல்லிட்டு யெரொபெயாமோட சந்ததி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றாரு. அதுக்கப்புறம் நீ பட்டணத்துக்குள்ள நுழையும் போது உன்னோட மகன் மரித்து போயிடுவான். அவனை இஸ்ரவேல் மக்கள் அடக்கம் பண்ணுவாங்க, துக்கம் கொண்டாடுவாங்க. அவன் அந்த யெரொபெயாமோட மகன் கர்த்தருக்கு முன்பாக நல்ல காரியம் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. அதனால அவன் மட்டும்தான் யெரொபெயாமோட சந்ததியில கல்லறைக்கு உட்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினாரு. இன்னொரு ராஜாவா நான் எழுப்ப போறேன், அவன் யெரொபெயாமோட வீட்டார் அனைத்தையும் அழிச்சு போட்டுருவான் அப்படின்னு, அது இப்பயே நடைபெறும் அப்படின்னு சொன்னாரு. இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் கொடுத்திருந்த நல்ல தேசத்துல அவங்கள பிடுங்கி அவங்கள சிதறடிக்க பண்ணாரு. ஏன்னா அவங்க அந்நிய தெய்வத்தை நாடி தேடினதுனால யெரொபெயாமும் அவருடைய ஜனங்களும் கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்ததுனால அவங்க இஸ்ரவேல் தேசம் அந்நியரிடத்துல ஒப்பு கொடுக்கப்படும் அப்படின்றத பேசினத இந்த நாள்ல தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணலாம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல தாவீதை குறித்து நாங்க கவனிச்சு கேட்டோம். ஆண்டவரே, தாவீத போல உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து உம்முடைய பார்வைக்கு செம்மையானதை செய்து ஆண்டவரே முழு இருதயத்தோடு பின்பற்ற எங்களை இந்த காலை வேளையில அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமான எந்த ஒரு பாவமான செயலும் எங்களிடத்துல காணப்படக்கூடாது. உம்முடைய சித்தத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் இழந்து விடாமல் எல்லாவற்றையும் உம்முடைய கிருபையை ஆண்டவரே சரியாய் அறிந்து ஆண்டவரே உம்மிலே பலப்பட கிருபை செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. நாங்களும் உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.